ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா அப்படி ஆண்டவர் சொன்னார்? அது சொல்லப்படுகிறது பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18 படித்தால் தெரியும். யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10, 17, 18 சொல்லுகிறது, அவருடைய ஜீவனை பாருங்க, கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும், ஜீவனை கொடுக்கவும் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை மனிதர்கள் நினைத்திருக்கலாம், அவரை அடித்து கொன்று விடலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாய் இறங்கி வந்த போதிலும் மனிதன் மரணிக்க முடியாது. ஆண்டவர் அதான் சொன்னார், அந்த ஜீவனை கொடுப்பது அவருடைய கரத்திலே. கல்வாரி சிலுவையிலே பாருங்க, 11 மணி நேரம் 12 மணி நேரங்கள் கழித்தால் தான் ஒரு மரணம் சம்பவிக்குமா, ஒரு மனிதனை அடித்து குற்றுயிராய் போடும்போது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க 6 மணி நேரத்திலே ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பாருங்க, மனுஷனுடைய சிந்தனையின்படி அது எடுக்க முடியாது, மனுஷனால் அது கொல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். அதுதான் சொல்லப்படுது, தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அதிகாரம் உள்ள ஒரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அவருடைய அன்பு தான் நம்மை அந்த ஜீவன் மூலமா ஒரு அன்பு கிடைத்திருக்கிறது. அது சொல்லப்படுது 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் கல்வாரியிலே கொடுத்த பாருங்க, கடைசியில ரத்தம் வரையிலும் கொடுத்த ஜீவன், அந்த ஜீவன் மூலமாய் அன்பு வெளிப்பட்டது என்று. அந்த அன்பு நம்மை கவர்ந்து கொள்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார். சத்தமிட்டு ஒரு உரிமையோடு, பிதாவே, நீர் சொன்ன காரியத்தை கடைசி வரையிலும் நான் நிறைவேற்றினேன் ஆண்டவரே. பிதாவின் சமூகத்திலே முழு இருதயத்தோடு அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு எதற்காக? உலக ஜனத்திற்காக, உலகத்தாருக்காக, உலகத்திலே வாழும் மனிதனுக்காக. குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாய் ஒரு நித்திய ஜீவன் காணப்படுகிறது. இந்த உலகத்தின் பார்வைக்கு அந்த மனிதன் மரணித்து போவான், மரணம் அவனு சம்பவிக்கும். ஆனால் பாருங்க, அந்த நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எவர் லாஸ்டிங் லைஃப், அந்த ஜீவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாய் காணப்பட்டால் நிச்சயமாய் அவன் பாருங்க நித்திய ஜீவன் உடையவனாய் காண